சாலமோனும் அந்தப்புற அழகிகளும். சாலமோன் மன்னன் தனக்கென ஏராளமான செல்வங்களை சேகரித்து வைத்திருந்தார். அவருடைய அரண்மனையின் ஒவ்வொரு அறையும் அழகிய வேலைப்பாடுகளுடன் ஏராளமான பொருட்செலவில் அமைக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய மனைவியான எகிப்திய இளவரசியோடு அவர் உல்லாச வாழ்க்கை வாழத் துவங்கினார். ஒரு மனைவியுடன் வாழும் வாழ்க்கை அவருக்கு மிகவும் விரைவிலேயே சலித்து விட்டது. விதவிதமான பெண்களை தன்னுடைய மனைவியராக்க வேண்டும், தன்னுடைய அந்தப்புறத்தை அழகிகளால் அலங்கரிக்க வேண்டும் என்னும் ஆசை அவருக்குள் வளர்ந்தது. மன்னர் அல்லவா, நினைத்தவர்களையெல்லாம் மனைவியராய் அடைவதில் அவருக்கு சிரமம் இருக்கவில்லை. அவர் இஸ்ரேல் பெண்களை தவிர மோவாபியர், அமோனியர், இத்தியர், எதோமியர் என இன்னும் ஏராளமான நாட்டு பெண்களை மணந்தார். இஸ்ரேலர்கள் பிற இன பெண்களை மணந்தால் அந்த பெண்கள் இஸ்ரேலரை மயக்கி அவர்களுடைய கடவுளர்களை வணங்க வைத்து விடுவார்கள். இஸ்ரேலரின் கடவுளான தன்னை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் என கடவுள் நினைத்தார். எனவே இஸ்ரேலர்கள் இஸ்ரேல் குலத்தில் மட்டும்தான் பெண் கொள்ளவோ பெண் கொடுக்கவோ வேண்டும் என ஏற்கனவே கட்டளையிட்டிருந்தார். சாலமோன் வேற்றியின பெண்களை திருமணம் செய்ததன் மூலம் கடவுளின் இந்த கட்டளையை மீறுகிறார். அழகாயிருந்த பெண்களையெல்லாம் திருமணம் முடித்தும் முடிக்காமலும் அரண்மனையின் அந்தப்புறத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தார் சாலமோன். அப்படி அவருக்கு 700 மனைவியரும் 300 வைப்பாட்டிகளும் இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் தனக்கு பிடித்த பெண்ணுடன் இரவை கழித்து உல்லாசமாயிருந்த மன்னன் கடவுளை முற்றிலுமாய் மறந்தார். ஒரு நாள் அவர் சீதோனியரைச் சேர்ந்த அழகியுடன் உல்லாசமாயிருந்தார். அப்போது அவள், அரசே, நீங்கள் மிகவும் அழகானவர், உம்முடைய மனைவியாயிருப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கொஞ்சம் மொழியில் அவரிடம் பேசினாள். அவளுடைய மோகம் கலந்த முனகல்களுக்கு சாலமோன் அடிமையானான். உனக்கு என்ன வேண்டும் சொல், தருகிறேன். உங்களோடு இருக்கும்போது எனக்கு வேறென்ன வேண்டும்? ஆனாலும் அவள் இழுத்தாள். ஆனாலும் என்ன சொல்? சாலமோன் கேட்டார். நீங்கள் என்னை இங்கே அழைத்து வந்தபின் என்னுடைய தெய்வத்தை நான் வழிபட முடியாமல் போய்விட்டது. என் கடவுளுக்காக ஒரு பலிபீடம் கட்டித் தருவீர்களா? சாலமோனின் மார்பில் கோலம் போட்டுக்கொண்டே அவள் கேட்க, இவ்வளவுதானா? உடனே செய்து விடுகிறேன் என்றார் சாலமோன். அதை நிறைவேற்றியும் வைத்தார். இப்படியே சாலமோனின் ஒவ்வொரு மனைவியரும் அவருடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பக்கமாய் இழுத்தார்கள். எங்கள் கடவுள் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நான் அழகாய் பிறந்ததே அவரால் தான். எங்கள் கடவுளால் தான் எங்கள் குடும்பம் பெரிய செல்வத்தை ஈட்டியது. எல்லாம் எங்கள் கடவுளால் தான். சாலமோனின் மனைவியர் எல்லோரும் சாலமோனை தங்களுடைய தெய்வங்களின் பால் இழுத்தார்கள். மனைவியரின் தலையணை மந்திரங்களில் கட்டுப்பட்ட சாலமோன் வேற்று தெய்வங்களுக்கு பலிபீடங்களை அமைக்கவும் அவர்களை தொழவும் ஆரம்பித்தான். கடவுள் கோபமானார். கடவுள் அவரிடம், நீ தாவீதை போல என்னை உன்னுடைய முழு மனதுடன் அன்பு செய்யவில்லை. என்னுடைய கட்டளைகளை நீ மதிக்கவில்லை. உன்னிடமிருந்து உனக்கு பின் அரசை பிடுங்கி உன் பணியாளன் ஒருவனுக்கு கொடுப்பேன். உன் மகனை ஒரு சிறு பாகத்துக்கு மட்டும் அரசனாக்குவேன் என்று கூறினார். சாலமோன் கடவுளின் எச்சரிக்கையை மதிக்கவில்லை. தன்னுடைய உல்லாச வாழ்க்கையை தொடர்ந்தார். கடவுள் சாலமோனுக்கு ஆங்காங்கே எதிரிகளை உருவாக்கினார். எதிரிகள் சாலமோனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். சாலமோன் மன்னனின் கீழ் கட்டாய வேலை பார்த்து வந்தவர்களை கண்காணிக்கும் பொறுப்பில் இருந்த யெரொபெயாம் என்பவரை கடவுள் அடுத்த அரசராக்குவதென தீர்மானித்தார். ஒரு நாள் யெரொபெயாம் தான் தங்கியிருந்த எருசலேமை விட்டு வெளியூருக்கு சென்றபோது வழியில் அவரை சீலோவைச் சேர்ந்த அகியா என்பவரை சந்திக்கிறார். யெரொபெயாம், நல்லமாயிருக்கிறீர்களா? உங்கள் பயணம் இனிதாகட்டும். அகியா வாழ்த்தினார். நீங்கள் யார்? எனது பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? யெரொபெயாம் வியந்தார். முக்கியமானவர்களை தெரியாமல் இருக்க முடியுமா? அகியா சிரித்து கொண்டே சொன்னார். முக்கியமானவனா? சாலமோன் மன்னனுடைய அரசவையில் முக்கியமற்ற இடம்தானே எனக்கு? யெரொபெயாம் பதிலுக்கு சிரித்தார். சாலமோனின் அரசவையில் உனக்கு முக்கியமற்ற இடமாயிருக்கலாம், ஆனால் ஆண்டவன் பார்வையில் நீ முக்கியமானவனாகிவிட்டாய். அகியா நிதானமாய் சொன்னார். கடவுளின் பார்வையிலா? புரியவில்லையே
என்ன சொல்கிறீர்கள்? யெரொபெயாம் குழம்பினார். அகியா தன்னுடைய தோளில் போட்டிருந்த புத்தம்புது சால்வையை எடுத்து அதை யெரொபெயாம் முன்னிலையில் 12 துண்டுகளாய் கிழித்தார். என்ன செய்கிறீர்கள்? புதிய சால்வையை கிழித்து விட்டீர்களே? யெரொபெயாம் பதட்டத்துடன் கேட்டார். இதேபோல இஸ்ரேலரின் ஆட்சி சாலமோன் மன்னனுக்கு பின் 12 துண்டுகளாக உடைபடும். இந்த 12 துண்டுகளில் 10 துண்டுகள் உனக்கு தரப்படும். அதாவது நாட்டின் 12இல் 10 பாகத்தை நீ ஆள்வாய். சாலமோனின் மகனுக்கு ஒரே ஒரு பகுதிதான் கொடுக்கப்படும். இதுவே கடவுள் உன்னிடம் சொல்லச் சொன்ன தகவல். அகியா சொல்லிவிட்டு கிளம்பினார். யெரொபெயாம் கேட்டுவிட்டு குழம்பினார். இந்த தகவல் சாலமோனின் காதுகளை எட்டியது. அவர் யெரொபெயாம் மீது கோபம் கொண்டார். என்னுடைய ஆட்சியை உடைக்க வந்தவனா அவன்? எனக்கு கீழே வேலை பார்க்கும் ஒரு பணியாளன் என்னையே வீழ்த்துவானா? அவனை எங்கே கண்டாலும் இங்கே இழுத்து வாருங்கள். சாலமோன் ஆணையிட்டான். அதற்குள் யெரொபெயாம் எகிப்திற்கு தப்பி ஓடியிருந்தார். சாலமோன் மன்னனுடைய அரசுக்கு அச்சுறுத்தல் ஏதும் வரவில்லை. சாலமோன் இஸ்ரேலர்கள் மன்னராக இறக்கும் வரை அரண்மனையிலேயே இருந்தார். கடவுள் வழங்கிய நாணத்தை கொண்டு உலகம் வியக்கும் ஏராளமான நீதிமொழிகளை எழுதினார். முதுமையை அடைந்து ஒரு நாள் இறந்து போனார். சாலமோனுக்கு பின் சாலமோனின் மகன் ரெகபெயாம் அரசனானான். ஒரு நாள் மக்கள் எல்லாம் அவரிடம் வந்து, அரசை வாழ்க, எங்களிடம் ஒரு விண்ணப்பம் இருக்கிறது, தயை கூர்ந்து அதை நிறைவேற்றி தர வேண்டும். மக்கள் கேட்டார்கள். சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? ரெகபெயாம் கேட்டார். உங்கள் தந்தை எங்கள் மீது ஏராளமான வேலையையும் வலுவையும் சுமத்தி இருக்கிறார். நீங்கள் அதை கொஞ்சம் குறைத்தால் நாங்கள் காலமெல்லாம் உமக்கு படி செய்பவர்களாயிருப்போம். மக்கள் சொன்னார்கள். சரி, 3 நாட்கள் கழித்து வாருங்கள், ரெகபெயாம் சொன்னான். மக்கள் சென்றபின் அரசின் மூத்த அலுவலர்களை அழைத்து என்ன செய்யலாம் என்று சொல்லுங்கள் கேட்டார். அவர்கள் சொல்வது சரிதான் அரசே, மக்களின் குறைகளை குறைப்போம். அப்போதுதான் அவர்கள் நம்மோடு எப்போதும் இருப்பார்கள். மக்களை பகைத்து கொள்வது அரசருக்கு அழகல்ல என்றார்கள். ஆனால் ரெகபெயாமின் நண்பர்களோ, அப்படி செய்தால் உனக்கு மரியாதையே இருக்காது. நீ உன்னுடைய தந்தை கொடுத்த சுமையை விட அதிக சுமையை கொடுக்க வேண்டும். உன் அதிகாரத்தின் பலத்தை காட்ட வேண்டும். இல்லையில் நாளை உனக்கு மக்களிடம் மதிப்பு இல்லாமலே போய்விடும் என்றார்கள். ரெகபெயாம் அனுபவஸ்தர்களின் அறிவுரைகளை காதில் வாங்காமல் நண்பர்கள் சொன்னதை கேட்டான். மக்களின் சுமைகளை கூட்டினான். அவைகளை கொடுமைப்படுத்தும் கடுமையான சட்டங்களை இயற்றினான். மக்கள் அனைவரும் குதைத்துழுந்தார்கள். ரெகபெயாம் மன்னன் நம்மை மிகவும் கொடுமைப்படுத்துகிறான், அவனை வீழ்த்த வேண்டும். ஒரு புதிய அரசரை கண்டுபிடிக்க வேண்டும். ரெகபெயாமை வெறுக்கும் ஒரு நல்லவனை கண்டுபிடித்து அவனுக்கு ஆதரவளிப்போம். அப்போது அவன் நமக்கு சாதகமாக இருப்பான். சரி, அப்படி யார் இருக்கிறார்? ஒருவர் இருக்கிறார். யார் அவர்? யெரொபெயாம். சாலமோன் மன்னனை கண்டு தலைமறைவாகி போன யெரொபெயாம். இப்போது அவன் எகிப்தில் நல்ல வளங்களோடும் வலிமையோடும் இருக்கிறான். அவனுக்கு நாம் ஆதரவளிப்போம். மக்கள் தங்களுக்குள் பேசி முடிவெடுத்து யெரொபெயாமை அழைத்து வந்தார்கள். அவன் மூலமாக மன்னனுக்கு எதிராய் மக்கள் கலகம் செய்தார்கள். கலகம் நாளுக்கு நாள் வலுவடைந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்படை உருவானது. இனிமேல் இங்கே இருந்தால் இறந்து விடுவோம் என்பதை ரெகபெயாம் புரிந்து கொண்டான். மக்கள் தன்னை தாக்கிக் கொள்வதற்கு முன் ஓடி உயிர் பிழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து தலைமறைவானான். இஸ்ரேல் மக்களின் கை ஓங்கியது. கடவுளின் வாக்கின்படி யெரொபெயாம் இஸ்ரேலுக்கு அரசனானான்.